ரொட்டிகளின் முடிவு என்ன? ஒரு சமயம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமவங்க ஒரு வனாந்தரத்து பக்கம் வந்து போயிட்டே இருக்காங்க. வழியில் வந்து ஒரு மனிதனை வந்து பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. அவன் வந்து ஈசாவே, என்னை வந்து நீங்கள் உங்கள் சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க என்று வந்து கேட்குறான். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வேண்டி கேட்டுக்கிறான். அதனால் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவனை தம்மோட வந்து அழைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, பிரயாணம் செய்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல தங்கி இளைப்பாற வந்து என்றாங்க. ஒரு மரத்தடியில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அமர்ந்து தான் கொண்டு வந்திருந்த மாவை வச்சு ரொட்டி சுட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து 3 ரொட்டி தான் வருது. உடனே ஆளுக்கு ஒரு ரொட்டியை சாப்பிட்டுட்டு அந்த மனிதனும் ஈசா அலைஹிஸ்ஸலாமங்களும் ஆளுக்கு ஒரு ரொட்டியை சாப்பிட்டு மீதி ஒரு ரொட்டியை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. வழியில் அந்த ரொட்டியை வந்து அந்த மனிதன் வந்து சாப்பிட்டு முடிச்சிடறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த ரொட்டி எங்கன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவன் வாயிலிருந்தே உண்மை எப்படியாவது வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பயணத்தை தொடர்றாங்க. ஒரு இடத்துல வந்து தங்கி வந்து ஆகாரத்தை தேடுறாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு மான் மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மானை பிடிச்சு உணவாக சமைக்கிறாங்க. சமைச்சு முடித்தோடனே அந்த மான்காரியை உண்ட பின் எலும்புகளை வந்து ஒன்றாக சேர்த்து இறைவன் பெயரால் உயிர் பெறுக என்று வந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மான் வந்து முன்பு போலவே உயிர் பெற்றிருந்து துள்ளி ஓடிடுச்சு. இதன் பிறகு தம் சீடனை அழைச்சி, இப்போது பார்த்தாயா இந்த அற்புதத்தை, இப்போ சொல்லு, அந்த ஒரு ரொட்டி எங்கே என்று கேட்குறாங்க. அவன் தனக்கு தெரியாது என்று சாதிக்கிறான். மீண்டும் வந்து பயணத்தை தொடர்னாங்க. இன்ஷா அல்லாஹ்.